இப்போ நீங்க கோவா போனீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ கோவா வந்து நாங்கள் 2009 போனோம், ஃபர்ஸ்ட் டைம் போனோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு கோவா பிடிச்சி போச்சு. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், அப்போ வந்து கையில் கொஞ்சம் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கையில் காசு இருந்துச்சு. சும்மா அந்த காலேஜ் முடித்தான். அப்புறம் இவன்லாம் வந்து பார்த்தோன்னா வேலைக்கே போயிட்டான், சன் டிவியில் வேலைக்கு போயிருந்தான். அதனால இவனும் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் வந்து எங்களுக்கு கோவா ரொம்ப பிடிச்சி போனதுனால நாங்கள் 2வது வாட்டி போனோம். 2வது வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் போனதில் ஒரு 2-3 பேர் வரல. இப்போ நான், இவன், சித்தார்த்துன்னு ஒரு ஃப்ரெண்ட், சித்தார்த் தெரியல அவன், அப்புறம் எங்களோட தலைவர் குர்தீப் சிங். ஓகேயா, அது வந்து ரொம்ப டெஸ்பரேட்டாக போனோம். ஏன்னா அந்த நியூ இயருக்கு கோவா போனோம். அதுக்கு முன்னாடி போனது ஜூலை மாசத்துல, ஜூன் ஜூலை அந்த டைம்ல. ஸோ ஆஃப் சீசனு எங்களால் அது என்னன்னு தெரியல. கோவா ஏன் இப்படி இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்குன்றது எங்களுக்கு. மழை பெஞ்சு, மான்சூன் சீசனு, மழை பெஞ்சது அதெல்லாம். சரி, இது வந்து நம்ம கோவான்னா நியூ இயர், கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படி யோசிச்சு சரி அடுத்த வாட்டி கோவா வருவோம்னு ஒரு டெஸ்பிரேஷன்ல பிளான் பண்ணிட்டோம். ஒரு ஃபோமோவா ஃபோமோல பிளான் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் 4 பேர். ஆனால் குர்தீப் சிங்கை நம்ப முடியாது, எங்கள்கிட்ட பெருசாக காசு இல்லை அந்த டைமில், பட்ஜெட்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 4 பேர் சேர்த்தா ஓரளவுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். அப்புறம் இந்த நாய் கடைசியில் பேக் அவுட் பண்ணிட்டான் வழக்கம் போல. யாரு? குர்தீப் சிங். குர்தீப் எங்க இருக்க பேக்கப் பண்ணா, நாங்கள் போகிறோன்றோம், மச்சா நான் பெங்களூரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னா, நான் கோவா போயிட்டு கோவாவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னா. ஆக்சுவலாக நாங்கள் நம்புவோம், ஏன்னா குர்தீப் சிங் வந்து இந்த வெங்காய லாரி, தக்காளி லாரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் புடிச்சிட்டு, ஏன்னா அவர் ஒரு சர்தார்ஜி, அதனால கையை போட்டு ஏறி வந்துருவான். கையை போட்டு ஹிந்தியில பேசி ரொட்டி வாங்கி கொடுத்தானா கோவா படத்துல. ஆமா, கோவா கே ஜானே கே கித்னே கா டைம் அப்படின்னா அவனை நம்பி போயாச்சு. வந்து தாபால ரொட்டி வாங்கி கொடுத்தா சர்தார்ஜி அவருக்கு எங்க கோவா வரைக்கும், சென்னையில இருந்து கோவா வரைக்கும் விட்டுருவாரு. ஸோ அதனால நாங்க நம்பிக்கையில கோவா வருவான்னு நாங்க வெயிட் பண்ணியிருந்தோம். எங்க கிட்ட இருக்க காசு எடுத்துட்டு நாங்க போயிட்டோம் கோவா. இதுதான் வந்து நாங்க கஷ்டப்பட்ட ட்ரிப்பு. அதனாலதான் ஆளுக்கு 5000 பிளானு, ஒர்த் மொத்தம் 20000 பட்ஜெட்டு. ஓகே, 2010. அவன் என்ன பண்ணிட்டான், 5000 அவுட்டு வரல, 15000 தான் எங்கள் கையில் இருக்குது. நாங்கள் போயிட்டு நியூ இயர் அப்போ ரூமு, நாங்கள் நினச்சோம் 1000 1500 ரூம் இருக்குன்ட்டு. அவன் என்ன பண்ணிட்டான், 3500 ரூமு. அவள் இந்த 15000 3500 ஒரு நாள் ரூம் தங்கணும். அப்புறம் பார்த்தா கட்டுப்படியாக சாப்பாடு, சரக்கு, பியர்லாம் கிரேட்ல வாங்கி குடிச்சிருந்தோம். பத்தல, இப்ப ரூம் காலி பண்ணோம். இன்னும் 3 நாளோ 2 நாளோ. சோ ரிட்டர்ன் டிக்கெட் போடல. நியூ இயர்க்கு அப்புறம் தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ 7500 தான் இருக்கு, 4 நாள் சர்வை பண்ணோம். அப்ப என்ன பண்ணிட்டோம், வேற ஆப்ஷன் இல்லை, ரூம் விட்டு வெளில வந்தாச்சு. 2 பைக் ஹயர் பண்ணிட்டோம். கோவால வந்து கர்லி, அஞ்சுனா பீச்ல கர்லிஸ்னு ஒரு பப், அந்த பப்புக்கு தான் பார்ட்டி பப் அப்படின்னு நாங்க போய் பார்ட்டி பண்ணிட்டு சரக்கு வச்சுட்டு நைட்டு அவன் வந்து பீச் ஷாக் போட்டிருப்பான், பீச்ல மண்ணுல. அது பீச் ஷாக்ல படுத்து தூங்கி எங்க 3 பேர் பேக் எடுத்துன்னு போயிடுவோம். அது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பீச்ல நடக்கணும், உள்ள 5 நாள்ல இருந்து நடக்கணும், பார்க்கிங்ல இருந்து உள்ள நடக்கணும். ஸோ பார்க்கிங்ல நடக்கணும். ஸோ 3 பேரும் பேக் எடுத்துன்னு போயிடுவோம். நைட்டு நைட்டு ஷாக்ல பத்துருவோம், ஆளுக்கு ஒரு ஷாக்ல பார்த்து தூங்கிடுறது. காலைல எழுந்து காண்டா இருக்கும். 24 hours நீ சுத்தி என்ன பண்ணணும், நீ ரோட்டு உனக்கு ரெஸ்டிங்க்கு இடமே கிடையாது, ரவுண்ட்ஸ்லயே இருக்கணும், ஏன்னா ரூம் இல்லை. அதனால பைக்கை எடுத்தோம்னா கோவாவோட நார்த் கோவா நம்ம வந்தது, நார்த் கோவா ஃபுல்லா சுத்தி பார்த்துருவாங்க. மோர்ஜம் பீச் அங்கங்க கோவா எம்எல்ஏஸ் கூட அந்த ஏரியாலாம் தெரியாது. அதாவது இங்க இருந்து பீச்ல போய் பார்ப்போம், மச்சான் அந்த ஆப்போசிட்ல ஒரு பீச் இருக்கு, அதுக்கு போனோம்ட்டு இங்க பீச்ல இருந்து பார்த்தா ஆப்போசிட்ல தெரியும்ல, அந்த போனோன்னு சுத்துறோம் கோவாவே. கோவா நடுவுல எல்லாம் ஃபெர்ரி எல்லாம் விடுறாங்கன்னு எங்களுக்கு அப்பதான் தெரியும், என்னடா இங்க இருந்து ஃபெர்ரி, சரி அது மேல ஏறி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு பிரச்சனை எப்படின்னா பிளான் பண்ணி தான் சாப்பிடுவோம். எப்படின்னா 4 ரொட்டினா 4 ரொட்டி, ஒரு சிக்கன், பன்னீர் சிக்கனா, பன்னீர் பட்டர் மசாலாவோ பட்டர் சிக்கனோ ஏதோ வாங்கி அவ்வளவுதான், ஒரே ஒரு கிரேவி வாங்குவோம். கடைசியில அந்த இது இருக்கும்ல, கிரேவியை ஒரு பாத்திரத்துல கொடுப்பாங்களா, அது வழிச்சு 3 பேருக்கு ஒரு கிரேவி, 3 பேருக்கு ஒரு கிரேவி நக்கும். ஸோ 3 வேலையும். அதை விட பியூட்டி என்னன்னா, காலைல எழுந்து போல ஷாக்ல வந்து செம்ம குளிரும் அந்த டிசம்பர் டைம்லாம். எழுந்து எங்க குளிக்கிறது, எங்க பாத்ரூம் போகுது, சுலோப் சௌச்சாலயா, அது என்ன, அது கவர்மெண்ட் கக்கூஸ். இப்ப கூட நான் நேத்து சொன்ன டிஎம்கே வந்து கக்கூஸ் கட்டி தரணும். அந்த கவர்மெண்ட் கக்கூஸ்ல அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம், அது காலை தூக்கி வச்சுதான் போனது வச்சுக்கிய.
கக்கா பொறுத்து ரொம்ப கேவலமா உட்காரவே இருக்கும். முடியாது. உட்கார உன்னால ஃபுல் ஸ்குவாட் பண்ண முடியாது இந்தியன் கக்கூஸ்ல. இந்தியன் கக்கூஸ் ஃபுல்லா இருக்கும், ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, நீ வேற ஆப்ஷனே. இன்னொன்னு, நீ வந்து இப்போ ஒரு கிளீனான இந்தியன் கக்கூஸ்னா உனக்கு கால் வைக்கிறதுக்கு அந்த வேவா பேட்டர்ன் வச்சு அதுல வைக்க முடியாது. சோ நீ ஸ்குவாட் பொசிஷன்ல இருக்க முடியாது, நீ இப்படி லஞ்ச் பொசிஷன் எங்க இடம் இருக்கோ, ஸ்பாட் எங்க இருக்கோ இப்படி நீ. ஐயோ, என்னோட மூணு ஃப்ரண்ட்ல இருந்தாலும் பேக்ல நாள் அந்த மாதிரி இருந்தோம். அந்த மாதிரி இருந்து அங்கேயேதான் குளிப்போம். பக்கத்துல வந்து குளிக்கணும். ஏதோ 10 ரூபா, அதே மாதிரிதான் 5 ரூபா 10 ரூபா தான் வாங்குவான். குளிச்சுட்டு தூங்குறது கூட இருக்காது, அங்கதான் எங்க நல்லா இருந்தாலும் படுத்துட்டு அப்புறம் திருப்பி நொமேடிக் அந்த மாதிரிதான் இருந்தோம் கோவா. இப்போ இந்த கிட்டத்தட்ட பெக் பாரோ ஸ்டைல் அது மாதிரி. ஆமா, இது வந்து உனக்கு இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸா சொல்ல முடியுது இல்ல. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து சொல்றேன். ரிட்டர்ன் வந்து எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. ஏன்னா நாங்க அதே தான் நியூ இயர் டைம்ன்றதுனால எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நாங்க என்ன பண்றோம்னா, இது வாஸ்கோட காமா, அதுதான் அந்த ஸ்டேஷன் பேரு. எக்ஸ்ட்ரா ட்ரெயின் இது மாத்தி இதுல அன்ரிசர்வ்ட்ல ஏறி கக்கூஸ் பக்கத்துல உட்காந்துட்டோம். கக்கூஸ் பக்கத்துல உட்காரணும். உட்கார்ந்துட்டு அப்ப வந்து பார்த்தோம்னா யாரோ ஒரு எம்எல்ஏ எல்லாம் ஏறினான் எங்களோட. அவன் எம்எல்ஏன்னு சொன்னான் அன்ரிசர்வ்ட்ல. அவருக்கு ஒரு டிரைவரு, அவர் வந்து எம்எல்ஏக்கு ஒரு எம்எல்ஏ பொட்டி, சார் பொட்டி மேல கர்ச்சீஃப் போட்டு சார் இங்க உட்காருங்க கக்கூஸ் பக்கத்துல. அப்புறம் அங்கிருந்து ஃபுல்லா கக்கூஸ் பக்கத்துல உட்காந்து. அதுவும் இல்ல, அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அது எப்படின்னா, ட்ரெயின் போவோம்ல, ட்ரெயினுக்கு பின்னாடி அந்த ஜாயிண்ட் இருக்கும்ல, அதுக்கு அடுத்த ட்ரெயின் க்ளோஸ்டு, இந்த இது வந்து ஓப்பன்டா இருக்கும். நீ வெளியில நின்னு வேடிக்கை பார்த்துன்னு வர மாதிரி இருக்கும். அந்த இதுல வந்தோம் நாங்க. அடிச்சு புடிச்சுன்னு நின்னு நிக்கதான் இடம், உட்காரலாம் முடியாது. சென்னை வரைக்கும் நின்னுதான். இல்ல அதான் சொல்றேன். ஹுப்ளில வந்து நைட்டு 3 மணிக்கு ஏதோ ட்ரெயின் பொட்டி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணா. இன்னொன்னு ஹுப்ளி வந்து மெயின் ஸ்டேஷன்றதுனால நிறைய பேர் இறங்கினாங்க. அதுல ஒரு பொட்டியில ஏறி மேல பேக போட்டு படுத்தவங்க தான் அடுத்த நாள் காலைல பெங்களூர். அப்பாடா வந்துட்டோம்டா, சவுத் இந்தியா ரீச் ஆயாச்சு, இனிமே எப்படியாவது போயிடலாம்டா. எனக்கு காசு இல்லை, சுத்தமா ஜீரோ. அதுல எனக்கு அடுத்த நாள் காசு வந்துச்சு எனக்கு. ஆமா, இவனுக்கு காசு வந்துச்சு, ஆனா எங்களுக்கு தெரியல. அப்ப போன்ல இந்த மெசேஜ்லாம் வராதுல உனக்கு. ஏடிஎம்ல போய் நைட்டு ட்ரை பண்ற காசு இல்ல. அது தம்மு வேற காசு, தம்மு வாங்கிறதுக்கு காசு இருக்காது. அவங்ககிட்ட வேலை கேட்லாம் வாங்கி வச்சிருந்தானுங்க. எவ்வளோ கொடுங்க. ரஷ்யன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல கோவால, அவங்க எல்லாம் பாதி அடிச்சிருப்பானுங்க, குடியானா குத்துருவானுங்க. இருந்தா அதே அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவனுங்க வந்து சஃபிஸ்டிகேட்டடா போட்டு அதுக்கப்புறம் தான் இவன் வரல அது அந்த டைம்ல. அதுக்கப்புறம் தான் நான் நிஃப்ட் முடிச்சுட்டு சித்தார்த் சொன்னான். சித்தார்த் வந்து அப்போ டெக் மஹிந்திரால நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தான். நிஃப்ட் முடிச்சுட்டு நம்ம நிஃப்ட் நான் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல தங்கியிருந்தேன்ல, அதோட டெபாசிட் காசு எனக்கு கிடைச்சது. அதை நான் வீட்டுல எல்லாம் சொல்ல கிடைச்சிச்சிடலாம். அந்த காசெல்லாம் வச்சுட்டு அப்போ குர்தீப் சிங் வந்தான். அதே டிசம்பர் மாசம் அதே நியூ இயர்ஸ் பார்ட்டி. ஸோ இதுல என்ன ஆச்சுன்னா, நியூ இயர்ஸ் ஈவ் அப்போது ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல நாங்க காசே இல்லாத போன ட்ரிப்ல அஞ்சுனா போகும்போது நியூ இயர்ஸ் ஈவ் எங்களை அஞ்சுனா சைடு விடலை. ஏன்னா அது நியூ இயர்ஸுக்கு என்ட்ரி காசு கொடுக்கணும். தலைக்கு வந்து 1000 ரூபாயோ 800 ரூபாயோ தான் கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது இந்த திருவிழா டைம்ல எல்லாம் மரக்கட்டை கட்டுவாங்க தெரியுமா, லைன்ல வர்றதுக்கு. அந்த மாதிரி பீச் உள்ள வரைக்கும், அதாவது நீ அதை தாண்டி போனா ஸ்விம் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லா கட்டிட்டு பவுன்சர் வச்சு வசூல் பண்ணுவாங்க என்ட்ரி ஃபீஸ். எங்களுக்கு தான் தங்கறதுக்கு திங்கறதுக்கே காசு இல்லையா, அப்போ என்ட்ரி எல்லாம் போக முடியல. என்னடா அஞ்சுனா இது கேர்லிஸ்க்கு நியூ இயர்ஸ்க்கே போக முடியல, அப்ப என்னடா பண்ணுறதுன்னு பக்கத்துல ஒரு மொக்க இது இருந்துச்சு, அங்க நின்று டான்ஸ் ஆடிட்டு போயிட்டோம். சித்தார்த் வந்து அந்த ட்ரிப்ல மச்சான் நல்லா செலவு பண்ணுறோம் இந்த வாட்டி அப்படின்னு. அப்போ என்ன பண்ணோம்னா, நாங்கள் கிறிஸ்மஸுக்கு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் போனோம். 28, 29 எல்லா நைட்டும் கேர்லிஸ் போனோம். எல்லா நைட்டும் நம்மால் கிரெடிட் கார்டு வச்சுருந்தார். ஒரு நாள் நைட்டு, ஒரு நாள் காத்தால செம்ம போதை அவன். அது ஒரு பெரிய கதை. ஒரு நாள் காத்தால செம்ம போதை. அவன் கிரெடிட் கார்டு ஸ்லிப் எடுத்து பார்த்தா 35,000 ரூபா.
ஒரே ஒரு நாள் நைட்டு எங்கடா நம்ம 35,000 ரூபாய்க்கு குடிச்சோம். இத்தனைக்கும் நாங்க டீச்சர்ஸ் ஃபுல் பாட்டில் ஒன்று வாங்கின்னு வர வந்தோம், அதே முடிச்சிட்டோம். எங்கடா 35,000 மச்சான் நம்ம குடிக்கல, நம்மள மாதிரியே ஒரு சின்ன பசங்க ஒரு 4 பேர் சுத்திந்தானுங்கடா. நம்மள பாக்குற மாதிரியே இருந்துச்சு. சரி நீ யூஸ் பண்ணு அப்படின்னு யூஸ் பண்ணு. பாவம் மச்சான், நம்ம கஷ்டப்பட்டோம்ல அதே மாதிரி கஷ்டப்பட்டானுங்க. என்னடா வாங்கினீங்க 35,000 ரூபாய் வாங்கினா? தெரியல மச்சான், ஆப்சின்த் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. ஆப்சின்த் நானே குடிச்சது இல்லையா, உனக்கு வாங்கி தர கவலைப்படாத அப்படின்னு அன்னைக்கு நைட் வாங்கி கொடுத்தான். ஸோ இது செம்ம காமெடி. ஸோ இதில் இன்னொரு என்ன நடந்துச்சுன்னா, அந்த செகண்ட் ட்ரிப் காசு உள்ள ட்ரிப்பில் வந்து குர்தீப் சிங்கை தான் டிக்கெட் புக் பண்ண சொல்லிக்கிறானுங்க. நான் அப்போ நிஃப்ட் பாம்பேல பச்சதுனால நான் பாம்பேலேருந்து டைரெக்டாக கோவா பஸ்ஸில் வந்துட்டேன். இவனுங்க ரொம்ப லேட்டாக நான் ரீச் ஆகி செக்இன் பண்ணி இவனுங்க எல்லாமே அப்போது மொபைல் ஃபோன்றதுனால எல்லாம் மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிட்டானுங்க. செக்இன் பண்ணி நான் இதை போட்டு ஒரு தூக்கம் போட்டு எழுந்து அங்கே பக்கத்தில் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருந்துச்சு. கோவாவில் வந்து ஃபுட்பால்லாம் ஆடிருந்தாங்க. எங்கடா இவனுங்களை காணும் அப்படின்னா வந்தா சிச்சினே வரானுங்க எல்லாம் 4-5 பேர். ஸ்ரீசரண், சித்தார்த்து, குர்தீப், நிலேஷ், அப்புறம் இன்னொருத்தான். என்னடா அப்படின்னா குர்தீப் லவடே கபால் அப்படின்னு. ஏன்னா அவனை திட்டுறீங்கன்னா, மச்சா டிக்கெட் புக் பண்ணா 5 டிக்கெட்டா 5 பேரும் குர்தீப். அது வந்து கர்நாடகா டிரான்ஸ்போர்ட், அதாவது கேஎஸ்ஆர்டிசி பஸ். இந்த ஐராவத்து அந்த மாதிரி ஒரு அது கண்டக்டர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டான் மச்சான். எங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்டுருந்தான் நைட்டு ஃபுல்லா. இந்த நாய் கோவா ஃபர்ஸ்ட் ட்ரிப் எங்களை வராம எங்களை வந்து பப்ளிக் கக்கூஸ்ல போக வச்சானா, செகண்ட் ட்ரிப்பே கேன்சல் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஏத்தலையாம் கண்டக்டர். ஐடி கார்டு காட்டுங்க, என்னங்க 5மே குர்தீப்பா இருக்குது. எப்படிங்க 5 பேரும் குர்தீப்னா எப்படிங்க? யாருங்க குர்தீப்? இதுல ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டு உனக்கே தெரியாது. குர்தீப் யாரும் ஏற மாட்டாங்க. 5மே நாங்க அதான் ஏறிட்டாங்கன்னா இறங்கிடும். ஸ்ரீசரண் அதான் சொல்லியிருக்கேன், 5மே நாங்க தான். குர்தீப் இந்த நாய் ஏதோ ஃபைன்னு போட்டு குர்தீப்னு போட்டுருச்சுங்க அப்படின்னா, அது எப்படிங்க இப்படி போடலாம் அப்படின்னு ஏதோ அதுவே ஒரு 1/2 hour 45 minutes ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி அவன் கண்டக்டர் கையில் ஏதோ காசை கொடுத்து அப்புறம் வந்து என்கிட்ட டிக்கெட் இருக்கு நீ போடுப்பா இதுல. அப்புறம் காலைல வந்து இந்த நாயால பாடுறா அப்படின்ட்டு இது. ஸோ இதெல்லாம் வந்து பாய்ஸ் ட்ரிப்ல சகஜமா நடக்கக்கூடிய விஷயங்கள். எல்லாம் மாறாம ஒரு ஜாலியா அந்த டைம்ல பாத்தா 5 பேரும் குட் போட்டது சிச்சின் தான் இருப்பாட்ல தவிர கண்டிப்பா அவனை கூப்பிட்டு இன்னுமே அத வந்து Facebookல போட்டு இன்னுமே அந்த மெமரிஸ்ல வரும்ல, அப்பப்போ நிலே சொல்லுவான் மெமரபிள் ட்ரிப், மறக்க முடியாத ட்ரிப், அன்ஃபர்கெட்டபிள் ட்ரிப்னு போட்டுனே இருப்பான். ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வரும் அது. இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐட்னரி மைண்ட் செட் வந்து ஸ்ரீசரனுக்கு இருக்கு. எல்லா குரூப்ல இருப்பாங்க. அவன் வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க, அவங்கள சும்மா உட்காரவே விட மாட்டான். ஐயோ சாவடிப்பான். இதேதான் நாங்க கேர்லிஸ் போனோமா, இவன் சொன்னான்ல மலை உச்சியை பார்க்கணும்னு, அவனுக்கு மலை உச்சியை பார்த்தா பத்தாது, மச்சான் வா நம்ம மலை உச்சி போகலாம் அப்படின்னு. அந்த அஞ்சுனா பீச்ல இருந்து பார்த்தோம்னா அங்கே மலைலாம் இருக்கும் கோவால. மச்சான் அங்கே போனால் எப்படி இருக்கும் அப்படின்வான். நான் இங்கே பியர் வாங்கி இப்படி ஷாக்ல இப்படி படுத்து இப்படி குச்சின்னு இருப்பேன். அங்கே போனால் எப்படி இருக்கும்னுவான். அங்கே போகணுமா இல்லை மச்சான், அப்படியே இன்னொரு பேர் சொல்லலாம் உட்கார அப்படின்னும். மச்சான் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னும். டேய் வரடா, அவனுக்கு அது ஃபார்ம் ஆயிரும். வா மச்சான் போலாம் அப்படின்னுவான். எவனும் நீ சொன்ன மாதிரி வேற எவனும் மதிக்க மாட்டான். குர்தீப்ல அசிமா கேட்பான், இங்க மலை ஏறணும்ன்றான் சைக்கோ அப்படின்னு. இந்த மாதிரி ஃபன் எல்லாம் வந்து ஃபேமிலி ட்ரிப்ல நடக்குமான்னு தெரியல.